ஹாய்வஸ் கலர்ஃபுல்லான அந்த ட்ரை கலர் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. க்ரீன், எல்லோ, ரெட்டு, இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி நல்ல ஒரு சைடிஷ்ங்க. இதுக்கு வெஜிடபிள் போட்ட அவியல் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த தோசை எப்படி செய்யலாம், இந்த பேட்டர் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு கலரும் ஒன்றுக்கு ஒன்று அல்டிமேட்டாக டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க. ஹெல்த்தியும் கூட, ஹை ப்ரோட்டீனும் கூட. ஸோ இந்த பேட்டர் எப்படி ரெடி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். பாசிப்பயிறு 1 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/4 கப் இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வாஷ் பண்ணி தண்ணி விட்டு நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினதும் ஜீரகம், சோம்பு, கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி, 1/2 கப் வாட்டர், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பாலக்கீரை, கொத்தமல்லி, பாலக்கீரை, பச்சை மிளகாய். இதுக்கு இன்னும் அடுத்த லெவலில் நல்ல ஒரு க்ரீன் கலரையும் தோசைக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுத்துதுங்க. சூப்பரான காம்பினேஷன், ஹெல்த்தியானது கூட. 1/2 கப் வாட்டர் விட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு அரைச்சி இந்த பேட்டரை எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 1.5 டீஸ்பூன் சால்ட்டு தேவைப்படும். தேவையான சால்ட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி கூட இது போல் கலந்து பேட்டர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க ரெட் தோசைக்கான காம்பினேஷன் பார்க்கலாம். மைசூர் பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. 1/4 கப் பச்சரிசி ஆர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணி நைட்டே ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சிறிதளவு இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த பேட்டர் கூட தேவையான அளவு உப்பு போட்டு, ஜீரகம் போட்டு, இதோட கலரோட ரகசியத்தை பார்க்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தாங்க அந்த கலரோட ரகசியம். நீங்களும் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டு இதை நல்லா கலக்கி விட்டு 10 நிமிஷம் நல்லா அந்த மிளகாப்பொடி அதில் ஊறுறதுக்கு நல்லா கலக்கி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தோசையை ஊற்றி பாருங்கள். அது தோசை சூப்பராக கலக்கலாக இருந்ததுங்க சைடிஷோட. இப்போ எல்லோ கலர் தோசை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சன்னாவோட இட்லி அரிசி ஆர் பச்சரிசியை நைட்டே வாஷ் பண்ணி ஊற வச்சு அடுத்த நாள் கூட இஞ்சி, பச்சை மிளகா போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப் வாட்டர் அச்ச பேட்டரில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இந்த 3 வெரைட்டி தோசையும் நல்ல ஹை ப்ரோட்டீன் கொடுக்கக்கூடியதுங்க. இந்த பேட்டர் குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எல்லோ கலரோட சீக்ரெட்டாக பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு ஹெல்த்தியானது இல்லையா மஞ்சத்தூள் கூட. ஸோ இதை போட்டு நல்லா கலக்கி விட்டு, மஞ்சள் நல்லா பேட்டரில் கரையிற மாதிரி நல்லா நீங்கள் கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு செட் ஆனதும் அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் சூடு பண்ணி இந்த சன்னா தோசையை ஊற்றி பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியோட. ஸோ இதில் எந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் கிடையாதுங்க. நம்மளுடைய நேச்சுரல் கலர்ஸ் ஒன்லி. ஹெல்த்தின்னு கூட, ஹை ப்ரோட்டீன் ரிச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான தோசை குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்குலாம் ஊற்றி கொடுத்து அசத்துங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.